அதில் 3ஆம் கூட்டுக்குடி திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றணும். அவருடைய துணை முதலமைச்சர் போய் திறந்து வச்சார். அதுதான் நிலப்பாடு. அதோட மேற்கு புறவழிச்சாலை, பல திட்டங்கள், பல பாலங்கள் உருவாக்கியது அதிமுக ஆட்சியில். தங்களது ஆட்சியில் முடித்த திட்டங்களை முந்தைய ஆட்சியில் துணை முதல்வர் உதயநிதி திறந்து வைத்ததாக அதிமுக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அவருடைய ஆட்சியில் தொடக்கப்பட்டு விட்டது. அந்த நிலையில் தான் தேர்தல் வந்தது. ஆட்சி மாற்றம் வந்த உடனே திராவிட மாடல் ஆட்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இதே சட்டமன்றத்திலே அவர் நெடுஞ்சாலைத்துறையில் அவர் பேசுகிற பொழுது நான் ஒரு விளக்கமே சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய ஆட்சி காலத்தில் நீங்கள் தான் தொடக்கி வச்சிங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்து அல்ல. உங்களுக்கு ஆட்சியில் தான் டெண்டர் வரப்பட்டது, அதுலேயும் மாற்று கருத்து அல்ல. ஆனால் 10% வேலைகள் தான் பணி ஆற்றியிருக்கிறீங்க. இப்போது நாங்கள் 2021-22 நிதியாண்டில் அதற்காக ஏறத்தாழ 90% பணம் எங்களுடைய பட்ஜெட்டில் நாங்கள் பணம் ஒதுக்கித்தான் அந்த பணி 10.5 கிலோமீட்டர் அந்த பாலம் அது கட்டப்பட்டது என்று ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசப்பட்டு அதுவும் குறிப்பில் இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, தென்னகத்தோட விஞ்ஞானி என்று சொல்லப்பட்ட அந்த பகுதியுடைய மக்கள் எல்லாம் கோரிக்கை ஏற்று அப்பொழுது திராவிட மாடல் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் ஜிடி நாயுடு என்கிற பெயரில் அந்த பாலம் பெயர் வைக்கப்பட்டு அவர் திருக்கரத்தால் சேர்க்கப்பட்டது. அதை பாராட்டுவதற்கு மனம் இல்லைன்னா கூட நம்முடைய மாண்புமிகு வேலுமணி அவர்கள் சில நேரத்தில் சொல்லுவாங்க பீன் டீம்னா அது எனக்கு என்னன்னு புரியல. இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது வேலுமணி பேசுகிற போது பீன் டீம்னா என்னன்னு. அவைக்குள் நீக்குகிறேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் பதில் சொல்லிட்டேன். நானே சொல்லிட்டேன் உங்களுக்கு. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கோவை மாநகரம் வளர்ந்து வருகின்ற மாநகரம், போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடாது என்பதற்குத்தான் அவனாசியில் 10 கிலோமீட்டர் நீளமுள்ள மிகப்பெரிய பாலம் 1652 கோடியில் நாங்களே அடிக்கல் நாட்டி 45% பணிகள் முடியப்பட்டது. எஞ்சி பணிகள் தான் அவர்கள் தொடர்ந்தாங்க. ஏன்னா அடுத்த ஆட்சி வந்ததா தொடர்ந்து ஆகணும், வேற வழி கிடையாது. அதில் 3ஆம் கூட்டுக்குடி திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றணும். அவருடைய துணை முதலமைச்சர் போய் திறந்து வச்சார். அதுதான் நிலப்பாடு. அதோட மேற்கு புறவழிச்சாலை, பல திட்டங்கள், பல பாலங்கள் உருவாக்கியது அதிமுக ஆட்சியில். பல பூங்காக்கள் உருவாக்கியது அதிமுக ஆட்சியில் தான். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.